நீ இருமா. ஹலோ, பில்ல போடுற. ஹலோ, கியூ எங்க இருக்கு? ஏய், பில்ல போடுற. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? சார், ஒழுங்கா வீடு போய் சார், சேரணுமா? நீங்க போய் பில் போட்டுங்க சார். இல்ல, அவங்க என்ன தெரியாம பிரச்சனைங்கிற? பேசிட்டாங்க. போங்க போங்க சார், ப்ளீஸ். பார்த்து கூட்டுன்னு போயா, அதான் பண்ணிட போறேன். ஏண்டி எவன் கூட போய் பிரச்சனை பண்ற? உன் பண்ண தப்பு தானே? தப்புதான். இங்க இருக்கிற வேற யாராவது கேட்டாங்களா? கேட்டா தப்பா? கேட்கலாம், சண்டை கூட போடலாம். அப்புறம் என்ன ஆகும் தெரியல. என்ன ஆகும்? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 10 பேரோட வந்து நிற்பான். ஒத்த ஆளா இருந்தா கூட கையை முறிட்டு நிற்கலாம். 10 பேரோட இருந்தா என்ன பண்ண சொல்ற? இங்க நிக்க போற 30 செகண்டுக்காக யாரும் ஃபேமிலி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. புரியுதா? தேங்க்யூ. இந்த காட்டுராஜ சிங்கத்தோட கதை கேட்டிருக்கியா? ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. தூரமா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு காட்டு நாய் சிங்கம் சாப்பிடுறது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிங்கம் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு அந்த நாய் வந்து மிச்சம் மீதியை சாப்பிட்டுச்சு. சிங்கம் அதை கண்டுக்காம விட்டுடுச்சு. டெய்லியும் அந்த சிங்கத்தோட மிச்சம் மீதி தின்னுக்கிட்டு அந்த நாய் அதோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு நாள்ல அந்த நாய்க்கு ஒரு சின்ன யோசனை. சிங்கம் தான் நம்மள எதுவும் பண்ணலையே, எதுக்கு இப்படி தின்னுட்டு போனோம் அப்படின்னு சிங்கத்தோட கிட்ட போய் சாப்பிட்டேன்னா அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த நாய் சிங்கத்தோட கிட்ட போயிடுச்சு. நாய் கிட்டே வந்ததும் சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு. அதை கடிச்சு கோதரை தூக்கி போட்டுடுச்சு. கடி வாங்கின நாய் அந்த சிங்கத்தை பழி வாங்கணும்னு இன்னும் கொஞ்சம் நாயை கூட்டிக்கிட்டு சரியான நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரியான நேரம் வந்துருச்சு. ஆனா தோத்து போச்சு. ஏன் தெரியுமா? அது வெறும் நாய். இன்னைக்கு இட்லி தானா? ப்ளீஸ்மா. பிரெட் ஜாம் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமா? அதி, அதி, அதி. ஏய், எப்ப பார்த்தாலும் போன்லயே விளையாடிட்டு இருப்பியா? இந்தா பழத்தை சாப்பிடு. அதி, அடியே என் பொண்டாட்டி. ஏ, இன்ஜினியர் தானே? ஆமா. பைப் இன்ஜினியர் தானே? ஆமா. தண்ணி வரல பைப்ல பாரு.
ஏய் இது பிளம்பர் பார்க்குற வேலைடி, நான் பைப் இன்ஜினியர். செக்யூரிட்டி ஏதாவது தப்பா வால்வ் ஆஃப் பண்ணிருப்பான், நான் என்னன்னு கேட்குறேன். கேளுங்க, தண்ணி வர வேண்டிய இடத்துல தண்ணி வராது, பாதி நாள் லிஃப்ட் ஒர்க்கே பண்ணாது, அதான் எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல இருந்து வேற தண்ணி சொட்டும். இது வரை எடுத்து வச்சிடும். ஏய் இது கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டின அபார்ட்மெண்ட், வாங்க யாரும் வரலன்னு ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒண்ணு பண்ணலாம், நான் வந்து வேலைக்கு போறேன், நீங்க இருந்து சமைச்சு போடுங்க. கோவத்துல கூட என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கு. ஏய் என்னடி ஆசையா கிட்ட வந்தா கத்திய காட்டுற? உனக்கு வேலைக்கு டைம் ஆகுது இல்ல, போ போ. சொன்னா கேளுடி, இன்னைக்கு வேணா லீவ் போட்டுக்கிறேன். நானே ஒண்ணு வேணாம். நான் சொன்னா கேளு. ஐயோ நீ சமைச்சாதான் தெரியுமே. ஹலோ, கிளம்பி இங்க இருந்து. மணி ஆச்சு. இன்றைக்கும் வேலை செய்யலையா? 10 மாடி இறங்கணும். வா, என்ன லிஃப்ட் வேலை செய்கிறானுங்களோ. வணக்கம் சார், குட் மார்னிங். என்ன சார் இது லிஃப்ட்டே வேலை செய்ய மாட்டேங்குது, வாரத்துக்கு ஒரு வாட்டி இதே வேலையாக போச்சு. உடனே பார்க்குறேன் சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சுரேஷ் லிஃப்ட் சர்வீஸுங்களா? ஆமாங்க. என்னங்க வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க? லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. எல்லாம் சரியா தானே இருந்தது சார், நான் உடனே வந்து பார்க்குறேன் சார். வந்து சீக்கிரம் பண்ணுங்க சார், வரவங்க போறவங்க திட்டுறாங்க சார். சார் வந்துடுறேன். லோன் வர கட்ட மாட்டியா? சார் விட்டுருங்க சார், வேண்டாம் சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் வேண்டாம், விடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஒழுங்கா வந்து மூஞ்சி தான் உடச்சுக்கலாம். போயா. ஹலோ என்னங்க நடக்குதுங்க? வேலையை பார்த்துட்டு போயா. என்ன சார் பிரச்சனை? யோ வேலையை பாரியா, நீ வாடி உள்ள. ஏங்க உங்களுக்காவது ஏதாவது தெரியுமா? போயா, இருக்கிற பிரச்சனை இல்லை வேற. எப்ப பார்த்தாலும் இந்த லிஃப்ட் தொல்லை தாங்க முடியலடா. ஏய் கபோதி. சாரி சார், நீங்க போங்க. மூஞ்சே பாரு. என்னப்பா உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் யார்? உங்க பையனா? என் மகன் தான், இன்னைக்கு காலையில் தான் வந்தான். அதுக்கு என்ன இப்போ? இந்த வக்கீலா இருக்காருன்னு சொன்னீங்களே, அவரா? உனக்கு என்னப்பா வேணும்? சார் ஒன்றும் இல்லை சார், அந்த 8வது மாடியில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் கூட ஏதோ மணிமாறன். மணிமாறன். அவர் யாரும் வேகமா தரத்தரம் இழுத்து போறாங்களே, என்னாச்சு சார்? ஆமாம், என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் தான் சொன்னேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? அடுத்தவங்க பிரச்சனை உனக்கு எதுக்கு? சார் ஜெனரேட்டருக்கு டீசல் போடணும், ஸ்டோர் ரூம் சாவி உங்ககிட்ட தான் இருக்கு, கொடுங்க. சார் இந்தாங்க சார், பிடிங்க சார். இனிமேல் லிஃப்ட்ல ப்ராப்ளம், ஜெனரேட்டர்ல ப்ராப்ளம், பைப் லைன்ல ப்ராப்ளம் என்ன கூப்பிடாதீங்க சார். செக்யூரிட்டி, டீசலை போட்டு திருப்பி சாவி இவர்கிட்டே கொடுத்துருங்க, போங்க. உனக்கு இப்போ என்ன, மணிமாறனை ஏன் இழுத்துட்டு போனாங்கன்னு தெரியணும் இல்லையா? கரெக்ட் சார். அவன் பேங்க்ல 5 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்காம ஆட்டையை போட்டான், அதான் இழுத்துட்டு போயிட்டாங்க. சார் இது சிவில் கேஸ் சார், இப்படிலாம் தரத்தரம் இழுத்துட்டு போக கூடாது சார். தம்பி நீ வேணா போய் அவங்களுக்கு கிளாஸ் ரெடி எப்படி எடுத்துட்டு போகணும்னா, எனக்கு 1000 வேலை இருக்கு, வரட்டா? சார் சாமிநாதன் சார். அட போயா. சார் நான் சொன்னா கேளுங்க சார். திருந்தவே மாட்டாங்க. நாம சொல்லிதான் இந்த மேட்டரில் செல்வாருங்கன்னு மருதுக்கே தெரியாது. நம்ம பேரை சொல்றதுக்குள்ளேயே போட்டுக்கிறானுங்க. இந்த வாட்டி அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்டா. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மொத்த உசுரம் போயிடும்.
ஏப்பா ஏப்பா நில்லுப்பா, நீ பாட்டு எங்க வர? அண்ணே பைப் லைன்ல வேலை எல்லாம் பாக்கி இருக்குண்ணே. ஏப்பா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குப்பா, நீ இப்ப போகாதப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த சைக்கிளுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். பரவாயில்ல போப்பா போப்பா, கிளம்பு. செல்வம் உன்னை தூக்கம் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி தூக்கணும்னு நினைச்சா நானே நேரில் வந்துருப்பேன். மறுதாவது வேணாண்ணா. தம்பி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா, போப்பா. போயிரியா போ. அம்மா லாலிபாப். வா. வா வாங்கி தரேன் வா. தேங்க்யூ. Third floor. அர்ஜுன் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் தாத்தா. That's okay. அதி 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 பா எவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? என் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. ட்ராமா பண்றியா? என்ன ட்ராமா பண்ணாலும் இன்னைக்கு வீடை ரெடி பண்றது உன் வேலை தான்.